திருச்சபை போதக கவனத்திற்கு நான் இங்க குமரன் பேசுகிறேன். எம்டி ஜெகனை குறித்து தான் இப்பொழுது நான் சொல்ல போறேன் உங்கள்கிட்ட. என்னன்னு சொன்னா, நான் எம்டி ஜெகன்னால பர்சனலா நான் பாதிக்கப்பட்டிருக்கிறேன். முதலாவது என்னை பத்தி நான் சொல்லிடுறேன். நான் 21 வருடமாக நடக்க முடியாம வீல் சேர்ல உட்கார்ந்து இருக்கிற ஒரு ஆள். எனக்கு 42 வயசு. இப்படி இருக்கிறப்ப எனக்கு 6 வயசுல ஒரு மக இருக்கா, 66 வயசு எங்க அம்மா இருக்கிறாங்க, என் மனைவி, நாங்க ஒரு கூட்டு குடும்பமா வாழ்ந்துட்டு இருந்தோம். இப்படி இருக்கிறப்போ எம்டி ஜெகனை எனக்கு 2011 11ஆம் மாசம் 20ஆம் தேதியில இருந்து எனக்கு பழக்கமானாங்க. கடைசி கால ஊழியம் செய்யறாங்க சொல்லிவிட்டு நான் ஊழியக்காரங்களை கனப்படுத்தணுமே, அவங்க தேவனோட வார்த்தையை சுமந்துட்டு வர ஊழியக்காரங்களாச்சு சொல்லிட்டு என்னோட வீட்லயே தங்குறதுக்கு இடம் கொடுத்து அவங்களுக்கு ஒரு ரூம் அரேஞ்ச் பண்ணி கொடுத்து அவங்க பேரை போட்டு எம்டி ஜெகனோட ரூம்னு அவங்க தேவனுக்கு பரிசுத்தமா ஊழியம் செய்யறாங்க சொல்லிட்டு அப்படியாக என்னென்ன சினிமா செய்து கொடுத்திருந்தேன். அவங்க என்ன செஞ்சிட்டாங்க சொன்னா, இப்போ என்னோட மனைவி என்னோட கூட இல்லாம போனதுக்கு காரணம் எம்டி ஜெகன் அவங்களால தான். ஏன்னு சொன்னா, என் மனைவியோட தகாத முறையில உறவு கொண்டு சில பேசக்கூடாத காம வார்த்தைகள் அவங்கள பேசி அவங்க மனதை கெடுத்து அவங்களோட கூட தப்பா நடந்து அத என் குடும்பத்துல என் அம்மாவே கையும் மெய்யுமாக அவங்கள பிடிச்சபடினால இன்னைக்கு என் மனைவி என்ன கூட இல்லாம என்னை விட்டு போயிட்டாங்க. இது எனக்கு அவமானமான ஒரு காரியம்தான். ஆனாலும் ஒருவரும் இனி அந்த கள்ள போதகனால வஞ்சிக்கப்பட்டு போகாதபடிக்கு நான் இத ஜனங்கள் மத்தியில, விசுவாசி மத்தியிலையும் ஊழியக்கார மத்தியிலும் இந்த செய்தியை நான் கொண்டு வந்திருக்கிறேன். ஏன்னா இன்னைக்கு நான் பாதிக்கப்பட்டிருக்கிறேன். இன்னைக்கு 17 வருஷம் நான் கல்யாணம் பண்ணி மனைவி என்னோட என்னை தூக்குறது வைக்கிறது எனக்கு எல்லாமே அவங்க தான் செஞ்சு கொடுத்துட்டு வந்தாங்க. நாங்க கிறிஸ்துக்குள்ளாக நல்லா வந்தோம். அப்படி இருக்கிற பட்சத்துல இவனோட அந்த காமத்தின் காரியத்தினால எங்க குடும்பமே இன்னைக்கு சின்ன பண்ணமா இருக்குது. இன்னைக்கு நான் பைபிள் தூக்க முடியாமையோ, இன்னைக்கு ஜெபம் பண்ண முடியாம, நீ சத்தியம் பேச முடியாம இருக்கிறதுக்கு காரணம் அவன் தான். அநேக நேரத்துல சொன்னாங்க, நீங்க ஜெபம் பண்ணுங்க, வேதம் வாசிக்கணும், முடியல எனக்கு. ஏன்னா எல்லாரும் என்கிட்ட கேக்குறாங்க, உங்க மனைவி எங்க. இவன் ஒருவனால அநேக ஊழியக்காரர்கள் கெட்ட பேரு, அந்த கெட்ட பேரும் வரக்கூடாது, இதெல்லாம் தொடர்த்தி எறியணும் சொல்லிட்டு தான் இந்த குறுந்தகவலை நான் உங்களுக்கு அனுப்புறேன். இனி இவன் ஊழியத்துக்கு தகுதி இல்ல, ஊழிய செய்யவும் கூடாது. தேவனுடைய நாமத்தை வாயில சுமந்து கொண்டு இப்படி ஒரு பாவக்காரை செஞ்சு ஒரு குடும்பத்தை கட்டி குட்டிச்சோர ஆக்கின எம்டி ஜெகன் இனி ஊழியத்துல இருக்கக்கூடாது. என்னோட போன் நம்பரை நான் போட்டுக்கிறேன். 1-2-1-5-3-83. என் பேர் குமரனு. நீங்க என்ன தாராளமா தொடர்பு கொள்ளலாம். நான் வாட்ஸ்அப்ல எல்லாம் செய்தி போட்டிருக்கிறேன். கர்த்தருடைய நாமம் மகிமை பெறட்டும். நீங்க குமரன் மலேசியா இல்லையா? நீங்க மலேசியால இருக்கேன்னு சொல்றீங்க இல்லையா? ஆமா, ஆமாங்க. மலேசியாவில் இப்ப நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? நான் ஊழியம் பண்ணிட்டு இருந்தேன், இப்ப பண்றது இல்ல 6 மாசமா. அப்படியா? சரி சரி சரி. அதான் நீங்க ஹேண்டிகேப்ட் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணிருந்தீங்க, நடக்க முடியாது அப்படின்னு சொல்லி, மாற்றுத்திறனாளின்னு சொல்லி இல்லையா? ஆமா. ஓகே. அதனால பண்ண முடியாம இல்ல, நான் ஹேண்டிகேப் ஆகி 21 வருஷம் ஆச்சு. சரி, அப்படிதான் பண்ணிட்டு இருந்தேன். ஆனா இந்த எம்டி ஜெகன் வீட்டுல கேடான ஒரு காரியத்தை செஞ்சுட்டு போயிட்டேன் என் குடும்பத்துல. பைபிள் எடுத்துட்டு யாருக்கையும் ஆண்ட பத்தி பேச முடியல, எல்லாமே என்ன காரி துப்பாத அளவுக்கு என்ன பேசுறாங்க. எங்க அவன் பொண்டாட்டின்னு நடந்து என்ன நடந்துச்சு அங்க? நான் ரியல் எஸ்டேட் பிசினஸ் ஏரியா. உங்க ஒய்ஃப் ஒர்க் பண்ணாங்களா அல்லது ஹவுஸ் ஒய்ஃபா? அவங்க என் கூட தான் வேலைக்கு வருவாங்க. இப்போ என் கூட தான் காட்டில இருப்பாங்க. நான் கையிலே காடி ஓட்டுறது எல்லாமே செஞ்சுட்டேன். சரி. அவங்க என் கூட தான் வருவாங்க போங்க. 17 வருஷமா தான் நடந்துச்சு. இவனை வீட்டுல வச்சு பார்த்தேன் பாருங்க 5 வருஷமா. அதுக்கு அவன் எனக்கு காட்டிட்டு பண்ண நன்றி கடன் தான் அது. இல்ல, இவர் அடிக்கடி அங்க ஊழியத்துக்கு வருவாரா எப்படி மலேசியாவுக்கு? ஆமா, அடிக்கடி இங்க ஊழியத்துக்கு வருவான். எம்டி ஜெகன் அடிக்கடி வருவாப்ல. வருஷத்துக்கு எத்தனை தடவை எம்டி ஜெகன் அங்க ஊழியத்துக்கு வருவாப்ல? வருஷத்துக்கு 3 வாட்டிலாம் வந்துருவான். இப்ப ஒவ்வொரு வாட்டி வந்தாலும் அவர் எம்டி ஜெகன் உங்க வீட்டுல எவ்வளவு நாள் தங்குவாங்க? போற வரைக்கும் எங்க தங்குவான். இப்ப என் வீட்டுல இருந்து இப்ப ஜேபி கெட்டாலாம் ரொம்ப தூரம் இருக்குன்னா அங்கேயே தங்கிக்குவான். ஒரு சில நேரத்துல நானே விட்டுட்டு நானே ஏற்றிடுவேன். காடியிலே விட்டுட்டு காலையில ஏற்றி வந்துருவேன். எல்லாமே வீட்டுல என் வீட்லயே ஒரு ரூம் எல்லாம் ரெடி பண்ணி உள்ளுக்கு எல்லாமே செஞ்சு கொடுத்து ஏக்கம் எல்லாம் போட்டு எம்டி ஜெகன் பேரை போட்டு ரூம் எல்லாம் கொடுத்து வச்சிருந்தேன். சரி. சொந்த வீட்டு மாதிரி எல்லாம் வச்சிருந்தேன். சரி சரி சரி. இல்ல, இப்போ வருஷத்துக்கு 3 தடவை வருவான்னு சொல்லுவீங்க. இப்போ ஒரு வாட்டி வந்தாங்கன்னா
அவன் 10 நாள் தங்குவானா, 1 month தங்குவானா, என்ன மாதிரி தங்குவாங்க அவங்க? அது 17 நாள் இல்லைன்னா 21 நாள். ஓஹோ, சரி சரி. அப்படி உங்க வீட்டிலே தங்கிட்டு அதுக்கப்புறம் அங்கெல்லாம் ஊழியம் பண்ணிட்டு திரும்ப வேற எந்த பக்கம் போவாப்ல? அப்புறம் மலேசியால ஊழியம் முடிஞ்சுன்னா அப்புறம் கொண்டு போய் ஏர்போர்ட் விட்டுற வேண்டியதா. அதுக்கப்புறம் இந்தியாவுக்கு வந்துருவான். இந்தியாவுக்கு வந்துட்டு அப்புறம் அவன் வேற எங்கேயும் ஊழியத்துக்கு போவான். சரி, அவர் எம்டி ஜெகனுக்கும் உங்களுக்கு என்ன மாதிரி எப்படி பழக்கம் ஆச்சுது ஆரம்பத்துல? அவரோட சீடி கேட்டு கடைசி கால ஊழியம் செய்யறானு கரெக்டா இருக்குது, வேதத்துக்கும் பேசுறதுக்காக சரியாக சொல்லிட்டு 2011 11ஆம் மாசம் 20ஆம் தேதி அவனை கொண்டு போயிட்டு நீலாயில ஒரு இடம் சந்திச்சேன். ஒரு பாஸ்டர் வீட்டுல இருந்தான். சரி, அவனோட நடவடிக்கையை வச்சு உங்களால கண்டுபிடிக்க முடியல அவன் ஒரு மோசமான ஆளு அப்படிங்கறத? ஒரு வருஷமா பாத்துட்டு தான் வர, நடவடிக்கை எல்லாம் பாத்துட்டு வரேன். ஏன்டே கேட்டவன் தானே. உங்க வைஃப் என்னன்னு கூப்பிட்டோம், என்னோட வைஃப் கருவனே சிவா சிஸ்டர்னு கூப்பிடுங்க, அவங்க பேர் சிவகாமி தானே. இல்ல நம்மள நல்லா பழகிட்டோம், அதனால எப்படி கூப்பிட தெரியல. ஓராம் பொண்டாட்டி எப்படி கூப்பிடணும் தெரியாது, படுக்க போறதும் தான் தெரியாது எப்படி கூப்பிடணும்னு. உன் பொண்டாட்டியை வந்து அப்படி கூப்பிட்டு அவனுக்கு எப்படி இருக்கான், உன் பொண்டாட்டி என்னன்னு கூப்பிடுறது சொல்லுங்க, எப்படி இருக்கான்? நான் மரியாதை அண்ணின்னு தானே கூப்பிட்டேன் உன் பொண்டாட்டிய. அப்ப என் பொண்டாட்டி எப்படி பழகிருக்கணும்? சரி, அவன் ஃபேமிலியா வருவானா தனியா வருவானா ஊழியத்துக்கு? தனியா தான் வருவான். ஓ, தனியா தான் வருவானா? சரி, அப்ப அவங்க ஃபேமிலி உங்களுக்கு தெரியுமா? அவங்க ஒய்ஃப், அவங்க பிள்ளைங்களாம் எல்லாத்துக்கும் தெரியும்யா. இந்த காரியம் எல்லாம் தெரியும். நம்ம அம்மா நம்ம எல்லாம் அடிச்சு போன் பண்ணி பேசினப்ப இந்தியாவுக்கு அவங்க அதை கேட்கறதுக்கு தயாரா இல்லை. ஏன்னா அவன் வேற கதையை அங்க சொல்லி அப்படி குடும்பத்தையே மொழிச்சு வச்சுட்டான். அதனால அவங்க நம்ம பேசின கேட்கல. அவங்க இப்போ உங்க ஒய்ஃப் வந்து இந்தியாவில இருக்காங்களா இல்ல மலேசியாவில தான் இருக்காங்களா? தெரியலையா, அவங்ககிட்ட கேட்டதான் தெரியும். எங்க வச்சிருக்கானா, இல்ல அவங்க கூட வச்சிருக்கானா, இல்ல மலேசியால தான் இருக்காங்களா, அவனை தான் கேட்கணும். இப்போ உங்களுக்கு எந்த விதமான கான்டாக்டும் இல்ல? என்ன போன் நம்பரே தெரியாது, மாத்திட்டாங்க நம்பர்லாம். சரி, நீங்க போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுக்கலையா? ஏன் சட்டப்படி நடவடிக்கை எடுக்க கூடாது? சட்டப்படி நடவடிக்கை எடுத்துட்டு இருக்கேன். எப்பதான் நான் அவன்கிட்ட சொல்லிட்டேன், நீ ஊழியத்துக்கு தகுதி இல்ல, நீ நல்ல மாதிரி யாருக்குமே சொல்லாம உன் பேரு நாரி போவாம தேவனின் நாம தூஷிக்கப்படாம நீ ஊழியத்துக்கு போயிரு. ஆனா அவன் அதை கேட்கல. அவனோட சக பாஸ்டர் ஜஸ்டின் பிரபாகரன் திருச்சியில இருக்கான், அவங்கிட்டையும் மயிலாப்பூர்ல ஒரு பாஸ்டர் இருக்கான் பிரகாஷ், அவங்கிட்டையும் நான் இதை சொல்லிட்டேன். நீங்க போய் சொல்லுங்க அவங்கிட்ட ஊழியத்துக்கு போக சொல்லுங்க, இல்லன்னா நான் வேற மாதிரி நடவடிக்கை எடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டேன். 6 மாசம் டைம் தரேன்னு. அந்த 6 மாசம் டைம் வரைக்கும் இருதயத்துல கொஞ்சம் கூட குற்ற உணர்ச்சி இல்லாம குற்றப்படாம கடின இருதயத்தோட இருந்தனாலதான் இப்போ நான் இந்த வேலையை செய்ய ஆரம்பிச்சிருக்கிறேன். எம்டி ஜெகனை பத்தின விஷயத்த நீங்க அவங்ககிட்ட சொல்லும் போது அவர் ஜஸ்டின் பிரபாகர் என்ன சொன்னாரு உங்ககிட்ட? ஜஸ்டின் என்ன சொன்னாரு, ஐயா பேசலாம், ஐயா பாக்கலாம், ஐயா நீங்க அப்படிலாம் பேசாதீங்க, நீங்க கத்தாதீங்க, ஏசாதீங்க, ஐயா பொறுமையா இருங்க, ஜெபம் பண்ணீங்க, அப்படி இப்படி நான் வரையா மனுஷாக்கு, நான் வந்து எல்லாம் செய்யறேன், பாக்குறேன், கிளிக்கிறேன், புடுங்குறேன், நாங்க ஒருத்தனும் வரல. சரி, இன்னொரு மயிலாப்பூர்ல ஒரு பாஸ்டர் சொன்னீங்களா, அவர் யாரு? பிரகாஷ் பாஸ்டரா? இல்ல இப்ப இவங்க எல்லாமே சேர்ந்து ஊழியம் செய்ய வருவாங்களா அங்க? இந்த ஜஸ்டின் பிரபாகர், எம்டி ஜெகன் சேர்ந்து ஊழியம் செய்யறாங்களா இல்லையான்னு எனக்கு தெரியாது. ஆனா இவங்க எல்லாம் ஃப்ரெண்ட்ஸ், இவங்க சபைக்கெல்லாம் எம்டி ஜெகனை கூட்டி பயன்படுத்துவாங்க. ஓஹோ, ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ். ஓ, இவங்களோட க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் என்ன அவங்க? சரி 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 சரி. ஆனா அவங்களும் வந்து இவனுடைய இந்த மாதிரி தகாத காரியங்களை தட்டி கேட்கல இல்லையா? தட்டி கேட்கல, உடன் போன உடன் திருட்டு பயணங்க. ஓ, இவங்க எல்லாமே கூட்டு. நீங்க 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 என்ன சபையில என்னவா இருக்கீங்க பாஸ்டரா? என் பேர் ஜோசப். ஓகே, நான் இந்தியாவில இருந்து கால் பண்றேன். இந்த மாதிரி ஊழியம் என்கின்ற பெயர்ல அசிங்கம் பண்ணி கொண்டிருக்கின்ற, அட்டூழியங்கள் பண்ணி கொண்டிருக்கின்ற இந்த மாதிரி ஓநாய்களை மக்களுக்கு முன்பாக நாங்க எடுத்து சொல்லி மக்களை எச்சரிப்போம். இந்த மாதிரி ஓநாய்கள்கிட்ட ஏமாந்துடாதீங்க அப்படின்னு சொல்லி. அதுதான் எங்களுடைய ஊழியம். உங்க பேர் முழுசா சொல்லுங்க. என்னுடைய பேர் பொன்னுதுரை ஜோசப். Facebookல இருக்கிறீங்களா? ஆமாயா, பாத்திருக்கேன், Facebookல பாத்திருக்கேயா. சரி, நான் தான் போன் பண்றேன். ஏன்னா அது ஆடியோ கிடைச்சது. சரி, அது என்ன மாதிரி விஷயங்கள் அப்படிங்கறத நான் விவரமா உண்மையை கேட்கறதுக்காக நான் உங்ககிட்ட போன் பண்றேன். சரிங்க ஐயா. ஓகே, ரொம்ப ரொம்ப நன்றி. ஓகே, ஜாம் பண்ணிக்கிறோம். நன்றிங்க ஐயா. பாய்.